திறனாய்வு. திறனாய்வுல என்ன பகுதியில பார்த்துட்டு இருந்தோம்? அணுகுமுறைகள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அணுகுமுறைகள்ல கடந்த வகுப்புல எந்த அணுகுமுறைகளை பத்தி பார்த்தோம்? அறநெறி அணுகுமுறையும் சமுதாயவியல் திறனாய்வு பத்தியும், அதாவது சமுதாயவியல் அணுகுமுறை பத்தின தலைப்புகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம். அறநெறி திறனாய்வுனா யார் யார் வருவா? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? அறநெறி திறனாய்வு என்றால் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. நானே கேள்வி கேட்கட்டுமா ஒருத்தவங்கள? நான் சொல்றேங்க. சொல்லுங்க மேம். சூப்பர். மனித சமுதாயத்தில் மரபு வழிபட்ட அறநெறிகளை அறநூல்களை கொண்டு ஆராய்வது அறநெறி திறனாய்வு. வெரி குட். அதாவது நம்ம அறக்கோட்பாடுகள், நீதி நெறிகள் இது எல்லாமே இலக்கியத்துல இலக்கியங்கள்ல எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் அறவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அறவியல் கோட்பாடுகளை, நீதி நெறிகளை மையமா வச்சுக்கிட்டு, இந்த 2 பொருளை மையமா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இலக்கியத்தை அணுகுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அறநெறி அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அறநெறி அணுகுமுறை எந்த திறனாய்வின் ஒரு பகுதியாக விளங்குகிறது? சமுதாயவியல் திறனாய்வின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. வெரி குட். சமுதாயவியல் திறனாய்வினுடைய ஒரு பகுதியாக விளங்குகிறது. சரி, இலக்கிய உலகில் அறநெறி கோட்பாடு என்பது எவ்வாறு அமைகிறது? மிகவும் பழமையானதாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த கொஸ்டின். இலக்கியத்துல இந்த அறநெறி திறனாய்வு, அதாவது இந்த அறநெறி அணுகுமுறை வெறுமன இலக்கியத்துல மட்டும் இல்லாம உரையாசிரியர்கள் உரைகள்லையும் நமக்கு இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இலக்கியத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இலக்கியத்தை தாண்டி இலக்கணத்திலையும் தொல்காப்பியர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா இதே அறநெறி கருத்துக்களை முன் வச்சு நூற்பா எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி தொல்காப்பியர் அறநெறி கருத்துக்களை முன் வச்சு எழுதுற நூற்பா என்ன? வெரி குட். அதாவது குறிஞ்சி முல்லை முதலாகிய 5 ஒழுக்கம் பற்றி தொல்காப்பியர் பேசுறாரு. ஒரே நிமிஷமா. குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மாதிரி 5 ஒழுக்கம் பற்றி இவர் பேசுறாரு. ஆனா வெறுமன 5 மட்டும் சொல்லாம என்ன சொல்றாரு? இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த 5 அப்படின்னு பேசுறாரு. சரி, இதை தாண்டி அறமுதலாகிய மும்முதற் பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி சங்க இலக்கியங்களையும் நிறைய அறநெறி கருத்துக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வாழ்நெறிய நமக்கு கொடுத்திருக்கு. அந்த அறநெறி கருத்துக்கள் தான் வாழ்க்கை நெறிய நமக்கு கொடுத்திருக்கு. அதை தாண்டி காப்பியத்துல அறநெறி கருத்துக்களினுடைய சாரமாக விளங்கக்கூடியது எது? அடுத்த கொஸ்டின். காவியம். அறநெறி திறனாய்வாளர்களாக கருதப்படக்கூடிய நபர்கள் யார் யார்? நவீன மனிதநேயவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க இலக்கியத்துல எதை வலியுறுத்தி இருக்கிறார்கள்? அறவியல் நெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. கேள்வி இப்படி மாத்தி கேட்கலாம். அறவியல் நெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்திய நபர்கள் யார்? மனித நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இலக்கியம் என்பது வாழ்க்கை பற்றிய திறனாய்வே என்று கூறியவர்கள் யார்? இந்த நவீன மனித நேயவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். சொல்லுங்க. பால்மோர், போய்ஸ்டர், இர்வின் பாபிட். நவீன மனிதநேயவாதிகள்ல குறிப்பிடத்தக்க நபர்கள் யார் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இர்விங் பாபிட், பால்மோர் மற்றும் போய்ஸ்டர் இவங்க எல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். சோ இவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இலக்கியத்தின் உத்தி அப்படின்னா அதனுடைய உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது முடிவு மனுஷனை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு. மனிதனினுடைய ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியதுன்னு அவங்க என்ன பண்றாங்க? வாதாடுறாங்க. மனிதனை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அறநெறிக்கு மட்டும்தான் உண்டுங்கிறது இவங்களுடைய கருத்து. சரி, இந்த அறநெறி திறனாய்வு காலப்போக்கில் என்ன பண்ணிருச்சு? செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சது? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். எதனால செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிருச்சு?
அறநெறி திறனாய்வு தன் செல்வாக்கை இழக்க காரணம் யாது? இறுக்கமான நெறிமுறைகள். எந்த காரணங்களால செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சது? நான் சொல்லவா? இறுக்கமான நெறிமுறையாகவும் மிகையான வலியுறுத்தல் காரணமாகவும் செல்வாக்கு இழக்க ஆரம்பித்தது. சரி, இறுக்கமான நெறிமுறை காரணமாகவும் மிகையான வலியுறுத்தல் காரணமாகவும் தன்னுடைய செல்வாக்கை இது இழக்க நேரிட்டது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நவீன திறனாய்வினுடைய வருகை. அதுதான் புதுசா ஒரு நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்குன காரணத்தினால பழைய முறையான இந்த அறிவியல் அணுகுமுறை என்ன பண்ணிருச்சு, தன்னுடைய செல்வாக்கை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அறிவியல் அணுகுமுறைய பத்தி கருத்துக்களை வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா மறுப்பு தெரிவித்து 2 அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அறிவியல் அணுகுமுறையின் கருத்துக்களை மறுத்த அறிஞர்களுள் பின்வருவன நபர்களுள் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? T.S. Eliot, Irving Babbitt. T.S. Eliot மற்றும் இர்விங் பாபிட் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, பின்வரும் நபர்களுள் யார் எந்த அறிஞர் அறநெறி கருத்துக்களை வந்துட்டு அறநெறி திறனாய்வு அணுகுமுறையை மறுத்தனர் அப்படின்னு கேள்விகள் எழலாம். எப்படி வேணுமாலும் கேள்விகள் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். சரி, இந்த T.S. எலியட்டினுடைய கருத்தோட்டம் எவ்வாறு அடங்கும், எவ்வாறு அழைக்கலாம், எவற்றிற்குள் அடங்கும்? எலியட்டினுடைய கருத்தோட்டம் கிறிஸ்துவ மனிதநேயம் என்பதற்குள் அடங்கும் என்று சொன்ன அறிஞர் யார்? பின்வரும் எந்தெந்த திறனாய்வு அறநெறி கண்ணோட்டம் உடையவை? சமுதாயவியல் திறனாய்வு, மார்க்சிய திறனாய்வு. தமிழ் இலக்கியத்துல அறநெறி பார்வைக்கு இடம் நிறையவே இருக்கு. யார் யாருடைய காலகட்டத்துல அறநெறிக்கு அதிகமான இடம் கொடுத்திருக்காங்க? வள்ளுவர் மற்றும் வேதநாயகம் பிள்ளை. வேதநாயகம் பிள்ளையினுடைய எந்த நூல் அறநெறிய முன் வச்சிருக்கு? பிரதாப முதலியார் சரித்திரம். பெண்ணின் பெருமைய அந்த நூல் பேசுது. அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஆண், ஒரு சிறந்த பெண், ஒரு சிறந்த குடும்பம், ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும், ஒரு நல்ல குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மரபு வழியில தமிழ் சமுதாயத்தினுடைய தன்மையில நின்னு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த கோட்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த அறநெறி கோட்பாட்டை வலியுறுத்திய முக்கியமான கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர் யார்? பாரதியார். எந்த நூல்ல வெளிப்படுத்தி இருக்கிறார்? பாஞ்சாலி சபதம். பாரத சபதம். பாஞ்சாலி சபதத்தின் வேறு பெயர் பாரத சபதம் அப்படியும் கேள்வி கேட்கலாம். பாரத சபதத்தின் வேறு பெயர் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்துல எந்த அறநெறிய யார் மூலமாக பாரதியார் வெளிப்படுத்தி இருக்கிறார்? அவர் சொன்ன அறநெறி கருத்து யாது? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் வெரி குட். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி, பாத்துக்கோங்க. சரி, இத சொன்னது பாரதியார். யார் கூற்றாக சொல்லி இருக்கிறாரு? வீமன் கூற்றாக. இத தாண்டி அதுல இருக்கக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் வழியாக நிறைய அறக்கருத்துக்களையும் தன்னுடைய இந்த கதைமாந்தர் கூற்றாக தன்னுடைய கூற்றாகவும் வேண்டி நிறைய அறக்கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. இயற்கை வர்ணனையாகவும் சில அறக்கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எந்த மையத்தை நோக்கி நகர்கிறது? இது அத்தனையும் ஒரு மையத்தை நோக்கி நகர்கிறது. வெரி குட். தேசிய விடுதலை அப்படிங்கிற மையத்தை நோக்கி. சரி, தேவாரம், பெரிய புராணம் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள்லயும் அறநெறிகள் சொல்லப்படுது. பொதுவாக அது சொல்லப்படக்கூடிய அறநெறிகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? சைவ சமயத்தை நிறுவுதல் அடிப்படையாக வச்சிருக்கு. அப்ப காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்கு உட்பட்ட சார்பு நிலை கொள்கைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அறநெறி திறனாய்வுன்னு சொல்லுவோம். அறநெறி திறனாய்வு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டது கிடையாது. காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம் என்ன பண்ணும் அப்படின்னா அது தன்னை மாத்திக்கும். அதனாலதான் சார்பு நிலை கொள்கைகளை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியுது? அழகா சொல்ல முடிஞ்சது. சரிங்களா? சரி, இதுல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்ன பண்ணாம இருக்கணும்? மறக்காம இருக்கணும். அதை மட்டும் தெளிவா பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை
இந்த புத்தகத்தை நீங்க எத்தனை புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சாலும் அதை பத்தி கவலை கிடையாது. இனி நிறைய புத்தகங்களை இதே மாதிரிதான் நீங்க படிக்க போறீங்க. அடுத்தடுத்து புத்தகங்கள் வரும் பொழுது இந்த புத்தகம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இயல்பாகவே மறக்க தொடங்கும். அப்படி மறக்க தொடங்க முற்படும் பொழுது நீங்க ஓடி போய் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 7 நாளைக்கு ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும், அந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு முறையாவது அந்த புத்தகத்துக்கு ஒரு நாளுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். வாரத்துல ஏதேனும் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது அந்த புத்தகத்திற்கு நீங்க என்ன பண்ணணும், இடம் தர வேண்டும். அப்பதான் அது என்ன பண்ணும், அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளார போய் அது உட்காரும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சமுதாயவியல் திறனாய்வு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திறனாய்வு. சரி, மனிதன் சமுதாயத்தோடு எவ்வாறு விளங்குகின்றான்? ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? நான் என்ன 2 மார்க் எழுத போறேன்? கூற்று காரணத்துல கேட்கலாம். சொல்லுங்க பாப்போம். மனிதன் ஒரு சமுதாயம், வெரி குட், மனிதன் ஒரு சமுதாயத்தின் அங்கமாக வாழ்கிறான். அதனோடு இணைந்தோ அல்லது மோதியோ அல்லது உடன்பட்டோ அவன் வாழ்றான். சரிங்களா? சரி, சமுதாயம்னா என்ன? இலக்கியத்தை யாரு தோற்றுவிக்கிறா? எதன் அடிப்படையில தோற்றுவிக்கிறா? அதை யார் யார் படிக்கிறா? இலக்கியம் எவ்வாறு உருவாகிறது? மனிதன் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளின் காரணமாக அமையக்கூடிய உணர்வு நிலையின் ஒரு வெளிப்பாடு. உங்க உணர்ச்சிகளை நீங்க என்ன பண்றீங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்துல நிறைய இடத்துல உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணிட்டு போகணும்னு தெரியாம நிறைய கஷ்டப்பட்டு நீங்க முன்னேறி போகக்கூடிய தருவாயில அதை ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்படுத்தி வெளிப்படுத்த விரும்புவீங்க. அப்ப அது இலக்கியமாக உருவாகும். இப்படிதான் ஒருத்தன் ஒரு இலக்கியத்தை என்ன பண்றான், உருவாக்குறான். அப்ப ஒரு இலக்கியம் யார்கிட்ட இருந்து உருவாகுது? உங்களுடைய கூற்றுப்படி மனுஷங்கிட்ட இருந்து உருவாகுது. யார் அதை படிக்கிறா? மனுஷன் படிக்கிறான். யார் அந்த இலக்கியத்துல இருக்கா? அதுவும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை நிலைகள்ல இந்த இலக்கியம் செயல்படுகிறது? 3 நிலைகள்ல செயல்படுகிறது. என்னென்ன? இலக்கியத்தின் தோற்றம், அதனுடைய பொருள், அதனுடைய பயன்பாடு. இது 3ஐயும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலக்கியத்தினுடைய அடிப்படை பண்புன்னு சொல்றோம். வெரி குட். இதை தாண்டி இலக்கியம்னா என்ன? சமுதாய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் நமக்கு தோன்றுகிறது. இதுக்கு உதாரணமா நம்ம எந்த இலக்கியத்தை சொன்னோம்? சங்க இலக்கியத்தை சொன்னோம். சங்க இலக்கியம் ஒரு காலகட்டத்துல தோன்றுகிறது என்றால் அது எவ்வாறு தோன்றும், அதனுடைய போக்குகள் எவ்வாறு அமையும்? சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தவங்க. இப்ப பக்தி இலக்கியம் தோன்றுகிறது, அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? சிற்றிலக்கியம் தோன்றுகிறது, அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? அந்த காலகட்டத்தின் தேவைக்கேற்ப. வெரி குட். அந்த காலகட்டத்தினுடைய தேவைக்கேற்ப படைப்பாளியினுடைய படைப்பாற்றலுக்கேற்ப அவங்களுடைய நோக்கங்களுக்கேற்ப என்ன பண்ணும், சில தன்மைகள் பெற்று காணப்படும். ஒரு இலக்கியம் எந்த காலகட்ட இலக்கியமாக வேணுமானாலும் இருக்கட்டும், அது சங்க இலக்கியமா இருக்கட்டும், பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், அதை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுடைய தேவை முக்கியமா அந்த காலகட்டத்தினுடைய தேவை, அந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அதன் அடிப்படையில தான். இப்ப உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான சமூகத்துக்கு கருத்துக்கள் தெரிவிக்கணுமோ அந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் இன்றைய காலகட்டத்துக்கு வரும். நமக்கு பழைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பாரி பத்தின படம் எடுத்திருக்கிறாங்க, ஆழ்வார்கள் பத்தின படம் எடுத்திருக்காங்க, நாயன்மார்கள் பத்தின படம் எடுத்திருக்காங்க. இப்ப எடுத்து அது ஓடுமா? ஓடாது. அப்ப இன்றைய காலகட்டத்திற்கு தேவைக்கும் தகுந்த மாதிரிதான் ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதேதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலகட்டத்தின் தேவை, அந்த படைப்பாளியினுடைய படைப்பாற்றல், ஒரு சிறந்த டைரக்டர் எப்படி ஒரு படைப்பை வெளிக்கொண்டுட்டு வராரோ அந்த சிறந்த இலக்கியவாதியும் அந்த படைப்பை வெளிக்கொண்டுட்டு வருவார். அவங்களுடைய நோக்கம், எந்த நோக்கத்துக்காக அவர் இலக்கியம் படைக்கிறார், இந்த மாதிரி அடிப்படையில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இலக்கியம் தோன்றும். அப்ப இலக்கியத்தினுடைய போக்கு எவ்வாறு அமையும்னு கேட்டா இதெல்லாம் நீங்க முன் வச்சிடணும். வெரி குட். அடுத்த கொஸ்டின். சரி, இலக்கியம், சமுதாயம், இந்த ரெண்டிற்கும் இடையே உள்ள உறவுகள் எவற்றை அடிப்படையாக கொண்டது, எவற்றை போன்று இயல்பானவை? போல, சென்சரி பெர்செப்ஷன் போல இயல்பானவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புலப்பாடு என்று சொன்ன அறிஞர் யார்? வெரி குட். இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் பரஸ்பரமானவை. பரஸ்பரம் அப்படின்னு வந்தாலே யார சொல்லலாம்? வெரி குட், ஹாரி லெவின் அப்படிங்கிற நபர். இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவு மட்டுமல்ல, சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும். அதுவும் யாருதான்? ஹாரி லெவின். இலக்கிய கொள்கை என்ற நூலின் ஆசிரியர். கொள்கை
மேம் ரெனி வெல்லக். ரெனி வெரி வெல்லக். குட், ரெனி வெல்லக். இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொன்னவர் யார்? மேம் ரெனி வெல்லக். ரெனி வெல்லக். இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொன்னவர் யார் அப்படின்னா ரெனி வெல்லக் அப்படிங்கிற நபர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன என்ற கூற்றை முன்வைத்தவர் யார்? எலியட். அடுத்த கொஸ்டின். சமயமும் இலக்கியமும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? சரி. அப்ப பின்வரும் எந்த அறிஞர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் மிக ஆழமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம்? மார்க்சிய அறிஞர்கள் இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ரொம்ப என்ன பண்றாங்க, ஆழமா விரிவாகவும் பேசியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் இயற்கையா இருக்கக்கூடிய கொஸ்டின், சும்மா மேலோட்டமா இருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். இலக்கியத்தினுடைய உருவாக்கம், அதனுடைய பொருளமைவு, மக்கள் மத்தியில் அதனுடைய நடமாட்டத்திலும் பின்வரும் எவற்றிற்கு முக்கிய இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம்? சமுதாயத்திற்கு. இலக்கியத்தினுடைய உருவாக்கம், ஒரு இலக்கியம் எவ்வாறு உருவாகிறது, அதனுடைய பொருள் என்ன, அது மக்கள் மத்தியில எந்த மாதிரி நடமாடுது, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது எது? சமுதாயம் தான். அப்ப இலக்கியம்னாலே சமுதாயத்திற்கு கண்டிப்பா ஒரு முக்கிய இடம் உண்டு. இதை சொல்லக்கூடியதான் சமுதாயவியல் அணுகுமுறை. அப்ப இவற்றை கருதுகோளாக அல்லது இந்த கருதுகோள்களை மையமாக கொண்டு உருவாகக்கூடிய அணுகுமுறை யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா அப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். சரி, இலக்கியம் புலப்படுத்தக்கூடிய உண்மைகளை சமுதாயத்தின் விரிவான பண்புகளை காட்டக்கூடிய காரணிகளோடும் சமுதாய நிகழ்வுறுதிகளோடும் தொடர்பு படுத்துமாறு செய்யக்கூடிய அணுகுமுறை யாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப சமுதாயம்னு வந்தாலே சமுதாயவியல் அணுகுமுறை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இதை தாண்டி அடுத்த கொஸ்டின். படைப்பாளனினுடைய சமுதாய பின்புலம் பின்வருவனவற்றுள் எவற்றோடு தொடர்பு கொண்டது? சமுதாய களத்தோடு. படைப்பாளனினுடைய சமுதாய பின்புலம் அப்படின்னா களத்தோடு தொடர்பு கொண்டது. போற்றலும் புறத்தலும் புறக்கணித்தலும் ஒரு இலக்கியத்தை ஏத்துக்கலாம், வேணான்னு சொல்லலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது அதை வாழ்த்தி நம்ம வச்சுக்கலாம், பெருசா பேசலாம். கிராமிய வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதற்கு பெயர் சமுதாய நிலைப்பாடுகள். சமுதாய சித்தரிப்புகள்ல சமுதாய நிலைப்பாடுகள் வகைகள்ல அடங்கலாம். எதிர்மறை மதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சமுதாய மதிப்புகளோடு அடங்கும். சரி, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி. ஒரு சமுதாயம் முன்னோக்கி வளர்ந்து கொண்டே போகுமா அல்லது பின்னோக்கி செல்லுமா? முன்னோக்கு நிலை கொண்ட அந்த மாறுபாடுகளின் தொகுதியை தான் நம்ம எவ்வாறு அழைக்கலாம்? சமுதாய மாற்றங்கள் அப்படி சொல்லலாமா? அதுக்கு பேரு சமுதாய வளர்நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி முன்னோக்கு நிலை கொண்ட இந்த மாறுபாடுகளினுடைய தொகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சமுதாய வளர்நிலை. சமுதாய வளர்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கூற்று காரணத்துல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, பின்புலம். சமுதாய பின்புலம்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? சமுதாய பின்புலம்னா என்ன? பரணர் ஒரு படைப்பை உருவாக்குறாருன்னா அவரோட அங்க பேக்ரவுண்ட் எப்படி, அதை வச்சுதான் மேம் அதுக்கு உண்டான ஒரு இலக்கிய படைப்பாரு. அதுதான். அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இலக்கியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சமுதாயத்துடைய பின்புலங்களை முதல்ல கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும். வெரி குட். ஒரு இலக்கியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த சமுதாயம், அதாவது அந்த மக்கள் எப்படி இருந்திருக்காங்கிறத, உதாரணத்துக்கு என்ன உதாரணம் நான் சொன்னேன்? தேவார திருவாசகத்தை, தேவார பாடல்களை படிச்சுமா? அப்பருடைய பக்தி இலக்கியத்துல. வெரி குட். பக்தி இலக்கியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை ஆராய்ச்சி பண்ணணும்? அந்த பக்தி இலக்கிய காலகட்டத்துல உள்ள மக்களை பத்தின ஆராய்ச்சியை நீங்க கண்டிப்பா செய்யணும். அதுதான் சமுதாய பின்புலம். ஒரு இலக்கியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்தை நீங்க என்ன பண்ணணும்? அதனுடைய பின்புலத்தை, சமுதாயத்தினுடைய பின்புலத்தை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க சொன்னது ஒரு வகையில சரிதான், ஆனா அதுவும் கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த இடத்துல
இந்த எடுத்துக்காட்டு நீங்க சொன்னீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு எப்ப வந்தாலும் நீங்க பின்புலம் அப்படிங்கறதோட நீங்க தொடர்பு படுத்தி என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். சரிங்களா? ஆனா அதுவும் தவறு இல்ல, அதுவும் சரிதான். பேக்ரவுண்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு இலக்கியத்தை அணுகிறதுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதையும் நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அழகா புரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு திறனாய்வாளன் கண்டிப்பா ஒரு படைப்பு அணுகும் பொழுது அந்த படைப்பு, படைப்பாளனினுடைய சமுதாயம், படைப்பாளன் இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு நெருக்கம் கொண்டது. அதனாலதான் கண்டிப்பா சமுதாய பின்புலனை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதனுடைய படைப்புக்கு அவன் வரணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின். ஏற்பும் ஏற்றுக்கொள்ளலும் இது எதன் அடிப்படையில் அமையலாம்? ஒரு நூலை நீங்க ஏத்துக்கிறீங்க, எதன் அடிப்படையில் நீங்க ஏத்துக்குவீங்க? தேவை தரம் பயிற்சி போன்றவற்றின் காரணமாக. வெரி குட். தேவை தரம் பயிற்சி முதலியவற்றை பொறுத்து அமையும். அதாவது ஒரு படைப்பினுடைய தகைமை அல்லது பெரும் மதி மற்றும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய சமுதாய குழு அல்லது வாசகர்களுடைய தேவை. இப்ப பெரிய சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பெரிய மதிப்பு மிக்க நூல். அதை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய உங்களுடைய தேவை, எதுக்காக நீங்க அந்த நூலை வாங்கி படிக்கிறீங்கிறதுக்கு உண்டான தேவை, அந்த நூலினுடைய தரம், அந்த நூலினுடைய பயிற்சி, இதெல்லாம் பொறுத்துதான் நீங்க அந்த நூலை ஏத்துக்கிறீங்களா இல்ல அதை நீங்க வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்குறீங்களா அப்படின்னு தெரியும். அப்ப இந்த மூணினுடைய அடிப்படையாகவும் ஒரு நூலை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏத்துக்கலாம். இதை தாண்டி வேற எந்தெந்த காரணங்களால ஒரு நூலை நீங்க ஏத்துக்கக்கூடிய சூழல் உருவாகும்? ஜாதி, மதம், இதை தாண்டி விளம்பரம், சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் மூலமா நீங்க ஒரு நூலை என்ன பண்ணிக்குவீங்க, ஈஸியா வாங்கிக்குவீங்க. சரி, அடுத்தது. ஒரு குறிப்பிட்ட படைப்பினை வாசகர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னா அதை வந்துட்டு பல முறைகள்ல நம்ம வச்சு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபட்ட அறிஞர்கள் யார்? இப்ப சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம், நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், நீங்க ஒரு மாதிரி பார்ப்பீங்க. யார் எந்தெந்த வகையில பாக்குறாங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் நான் அந்த விஷயத்தையும் நான் ஆராய்ச்சி பண்றேன்னு முன் வந்த அறிஞர்கள் யார்? வெரி குட். பொதப்னியா. சரிங்களா? எதிர்கொள்கிறார்கள், எதிர்கொள்ளுதல் ஹென்னக்யூன், அதுக்கப்புறம் ருஷ்ய அறிஞர் பொதப்னியா. இவங்க எல்லாம் முக்கியமானவர். வேற யாரு? கியூட்டி லீவ்ஸ். இவங்களும் அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்கை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில. சோ வேற எதெல்லாம் வந்துட்டு ஒரு இலக்கியத்தை ஏற்கிறதுக்கு துணையாக இருக்கும்? வாசகருடனான நேரடி பேட்டி, புறவயவனா, குறிப்பிட்ட படைப்பினுடைய விற்பனை குறிப்பு, தொடர்ந்து வரக்கூடிய பதிப்பு, மதிப்புரை, எதிரும் புதிருமான விமர்சனம், குறிப்பிட்ட படைப்பிலிருந்து பிறரால் எடுத்தாளப்படக்கூடிய மேற்கோள், அந்த படைப்பினை பின்பற்றி அல்லது அதனால் தாக்கம் பெற்று வந்த பிற படைப்பு, இந்த மாதிரி நிறைய காரணங்களால உங்களால அந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பாரதிக்கு கிடைத்த ஏற்பினை பற்றி பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ச்சி பண்றாங்க இந்த இடத்துல. அந்த வகையில பாரதியினுடைய கருத்துக்களை முதல்ல உதாசீனப்படுத்தினவங்க யாரு? பின்னாடி அவங்களே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறவங்க. வெரி குட். ராஜாஜி. அத எந்த நூல்ல யாரு ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கா? பாரதிய தலையில முதல்ல தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள ஒதுக்குனாங்க, அப்புறம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாங்க. சொன்னது எந்த நூல்ல யார் சொல்லியிருக்கா? கா சிவத்தம்பி மற்றும் ஆ மார்க்ஸ் ரெண்டு பேரும் எழுதின பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. வெரி குட். அதுக்கு அடுத்தது வேற எந்த நூலை சான்றுகளோடு சொல்லலாம்? புதுமை பித்தன்னை எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் காணப்பட்ட அந்த செயல்பாடுகளை யார் சொல்லியிருக்கா? தோமுசி ரகுநாதனினுடைய புதுமை பித்தன் கதைகள், விமர்சனங்களும் விஷமத்தனங்களும். இந்த கேள்வி கேட்கலாம், பாத்துக்குங்க. சரி, ஒரு சமுதாய சித்தரிப்புனா என்ன? சமுதாய சித்தரிப்பு என்றால் என்ன? இலக்கியத்துல சமுதாயம் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பாக்குறது. வெரி குட். ஒரு இலக்கியத்துல சமுதாயம் எந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாக்குறதுக்கு தான் பெயர் தான் சமுதாய சித்தரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வகையில இந்த சமுதாயத்தை சித்தரிக்கலாம்? கூடுமான வரை 4 வகையில. வெரி குட். 4 வகையில சித்தரிக்கலாம். குட். என்னென்ன வகையில சொல்ல முடியுமா யாராவது? பின்புலம், நோக்கம், சமுதாய தேவை, எதிர்கொள். பின்புலம், நோக்கம், சமுதாய தேவை, எதிர்கொள். சரி, இந்த 4 வகையில இதனுடைய பின்னணியில 4 நிலைப்பாடுகள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தரிக்கலாம். அதுல முதலாவது வகை என்ன? உள்ளது உள்ள மாதிரி சொல்றது. 2வது வகை உள்ளதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது. 3வது எதிர்மறையாக விமர்சித்தல். 4வது காரண காரிய முறையில பார்த்து அதனுடைய முரண்களையும் மாற்றங்களையும் நிலைப்பாடுகளையும் இனம் கண்டு அதை இலக்கிய பொருளா நம்ம என்ன பண்ணிக்கிறது, வச்சுக்கிறது. மொத்தம் எத்தனை வகையா சொல்லியிருக்கோம்? 4 வகையாக சொல்லியிருக்கோம். ஒண்ணுல ஒரு சமுதாயத்தை அப்படியே சொல்லணும், இல்லனா
அதுல கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லணும், மிகைப்படுத்தி சொல்லணும். இல்லனா சரி எப்படிப்பட்ட சமுதாயம் பாரு, இதெல்லாம் ஒரு சமுதாயமா அப்படின்னு விமர்சித்து அதை திட்டி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்திற்கு இந்த சமுதாயம் இப்படி நடந்துக்கிறதுக்கு உண்டான அந்த காரண காரிய அந்த முறைகளையும் அந்த மாற்றங்களினுடைய நிலைப்பாடுகளையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சு, இந்த சமுதாயம் இப்படி ஆனதுக்கு காரணம் இதுதான்ப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். மொத்தம் 4 வகையாக ஒரு சமுதாயத்தை நீங்க சித்தரிக்க முற்படலாம். சரி, சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம், ஒரு நிறுவனம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் அப்படிங்கிறது பின்வருவனவற்றுள் மரபு வழிபட்ட நிறுவனமாக அழைக்கப்படக்கூடியது யாது? குடும்பம். 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 சங்க இலக்கியத்திலையும் சரி, சிலப்பதிகார காலத்திலும் சரி, தனி குடும்பம் வந்துட்டு நிறைய இருக்கு. சோ தொடர்ந்து வரக்கூடிய இலக்கியங்கள்லயும் குடும்பம் பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் குறைவாதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த புனைகதை, நாவல், சிறுகதை இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பத்தின சித்தரிப்பு ரொம்ப ஜாஸ்தியா சித்தரிச்சு சொல்லியிருக்காங்க. பெருவாலியா நாவல்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஏன் மூவா கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கரித்துண்டா அப்படிங்கிற நாவல், பெற்ற மனமா அந்த நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா குடும்பத்தை பத்தி தான், ஒரு ஏழை குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு புதிய பொருள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சோ அதன் அடிப்படையிலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சித்தரிக்கலாம். அப்ப ஒரு சமுதாயத்தின் பின்புலமாக ஒரு சமுதாய சித்தரிப்புன்னு எடுத்துக்கிட்டா இலக்கியத்துல சமுதாயம் எந்த மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த சமுதாயத்தை எத்தனை வகையா சொல்லலாம்? 4 வகையாக சொல்லலாம். அதனுடைய பின்புலம் என்ன, நோக்கம் என்ன, தேவை என்ன, எதிர்கோள் என்ன, இந்த பின்னணியில நம்ம 4 நிலைப்பாடுகள்ல நம்ம எடுத்து சொல்லலாம். அந்த 4 நிலைப்பாடுகள்ல உள்ளது உள்ள மாதிரி சொல்லலாம், உள்ளதை மிகைப்படுத்தி சொல்லலாம், அதாவது திட்டியோ அல்லது விமர்சித்தோ சொல்லலாம். காரண காரிய முறையில முரண்களையும் மாற்றங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இனம் கண்டு சொல்லலாம். கடைசியா அதுல ஒரு அங்கம் குடும்பம். குடும்பம் அப்படிங்கிறது மரபு வழிபட்ட நிறுவனம். அது சிலப்பதிகார காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா புனைக்கதைகள்ல ஜாஸ்தியா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு குடும்பம்னா அதுக்கு பொருளே வேற மாதிரி இருக்கு. இருந்தாலும் குடும்பம் பற்றி எழுதி இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையதாக ஒருத்தர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒருத்தர் வந்து குடும்பம் பற்றிய கருத்துக்கள் எழுதியிருக்கிறார். யார் அவர்? ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ். சரி, ஒரு நல்ல அடிப்படை குடும்பம் பற்றிய கருத்துக்களை எழுதியவர் யார்? ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ். ஒரு நல்ல குடும்பம் ஏஞ்சல் மாதிரி, நல்ல குடும்பத்தை வழி நடத்துறவங்க ஏங்கல்ஸ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெரி குட். சரி, குடும்பம் அப்படிங்கிறது மாதிரி சமுதாய மதிப்புல இன்னொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயம் என்ன? காதல். காதல். வெரி குட். காதல். காதலை பத்தி மூவா என்ன சொல்லியிருக்கிறார்? ஆரம்ப காலகட்டத்துல காதல் எவ்வாறு அமைந்திருக்கிறது? முக்கோண காதலா? முக்கோண காதல். ஆரம்ப காலகட்டத்துல முக்கோண காதல். 3 பேர், நான் ஒருத்தரை லவ் பண்ணுவேன், என்ன இன்னொருத்தர் லவ் பண்ணுவார், அவ்வளவுதான். அதுதான் முக்கோண காதல். அடுத்தது, ஆரம்ப காலத்து தமிழ் நாவல்கள்ல காதல் எவ்வாறு அமைந்திருக்கிறது? பொதுவாக நாவல்னாலே வந்து முக்கோண காதல் தான் பலரை கவர்ந்த விதமாக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல நாவல் மெய் தொட்டு பயிலாத லட்சிய காதல். சரி, மு வரதராசனினுடைய நாவல்கள்ல எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? யார் ஒழுக்க பிறழ்வோடு நடந்துக்கிறாங்க? மத்தியதர வர்க்கத்தை, அதாவது இந்த நடுத்தர வர்க்கத்து பெண்மணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டு போய் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் என்ன பண்றாரு அப்படின்னா மௌனமா எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நாவல்கள் இருக்கும். அடுத்தது, ஒரு மரபு மதிப்பு நிலையில காதலை புனிதப்படுத்தக்கூடிய போக்கு பின்வரும் எந்த கவிஞரிடம் இருக்கிறது? கல்கி. பின்வரும் யாருடைய நாவலில் ஒரு வகையான இயலாமை மனநிலையில இருந்து நம்மளால வெளிப்படுத்த முடியுது? வெளிப்படுத்துறாரு? பார்த்தசாரதி. சரி, மோகம் ஒருத்தர்கிட்ட தீராதது, பல பேர்கிட்ட தொட்டு கலக்கிறது. அந்த மாதிரி பாலியல் சுதந்திரத்தை முன்வைத்தவர் யார்? ஜானகிராமன். சரி, அத்வைத இந்த காதலை வந்துட்டு அத்வைதமாக சமரசப்படுத்தக்கூடிய போக்கு யார்கிட்ட இருக்கு? எந்த நூல்ல இருக்கு? ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம். வெரி குட். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம். நாவல்கள்ல உடல் மொழிக்குள் சிக்கி கொண்டு காதல் வந்துட்டு அப்படியே அடையுது அப்படின்னு சொன்னது யார்? பிரேம் ரமேஷ். நினைவுகளின் தினவுகளும் அவற்றினிடையே நிகழக்கூடிய சில பிறழ்வுகளும் துணிவு வராத போது பிரமைகளாகவும் பிரமிப்புகளாகவும் தயங்கி நின்று தீர்ந்து போகிறது சொன்னது யார்? இப்பேற்பட்ட தன்மைகளை வச்சு நாவல் எழுதினவர் யார்?
வேணுகோபாலன். 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ நமக்கு அதாவது கடந்த காலத்தை பத்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சிந்திக்க மாட்டோம். அப்படி கடந்த காலத்தை ஒருவேளை சிந்திச்சோம்னா அந்த காலகட்டத்துக்குள்ளார நம்ம போகணுங்கிற அந்த தன்மை நம்மளை இழுக்கும். இருந்தாலும் நமக்கு தயங்கி நின்று அதை அப்படியே நம்ம முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போயிருவோம். சோ அந்த உணர்வு நிலைப்பாடுகள்ல எழுதினவர் யார் அப்படின்னா நம்ம வேணுகோபாலன். கோபால் கோபால் அப்படின்னு அந்த படத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோ அந்த மாதிரி நினைப்பு வந்து அப்படியே அதை டக்குன்னு கட் ஆயிடும். வேணுகோபால் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறக்காது இனிமேல். சரி, அடுத்தது காதல், குடும்பம், சமுதாயம். இதெல்லாமே ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல சங்க இலக்கியத்துல காதல் தான் வந்து பெரும் இடம். அதுக்கப்புறம் சமயம், அதுக்கப்புறம் காதலும் குடும்பமும், அதுக்கப்புறம் காதல், குடும்பம், சமயம் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் காதலும் குடும்பமும் இதுக்கு உண்டான பிரச்சனைகளை பத்தி தான் பெருவாரியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கு. சரி, அரசியல் பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருடைய கவிதைகள்ல அரசியல் பதிவு பெருசா இருக்கு? பாரதி. சோ அதுல ஒரு முக்கியமான மையப்பொருள், ஒருத்தர் பெயரை கூட சுட்டாம அவர் என்ன பண்ணிருப்பாரு, எடுத்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட அப்படின்னு சொல்லலாம். சரி, தற்காலத்துல அந்த மாதிரி அரசியல் பதிவுகளை வெளியிட்ட கவிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நேரடியா தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க, அந்த சமுதாய சூழலை சித்தரிச்சிருக்காங்க. யார சொல்லலாம் அந்த மாதிரி நேரடியா அரசர்களை? படிக்காசு புலவர், வெரி குட். படிக்காசு புலவர், காளமேக புலவர். ஏன் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு நேரடியா மன்னர்களை எதிர்த்திருக்காங்க? அவங்க எதிர்த்த மன்னர்கள் யாரு? நாயக்க மன்னர்கள். வெரி குட். நாயக்க மன்னர்கள். ஏன் அவங்க தெலுங்கு பேசுறாங்க? நாங்க தமிழ் பேசுறவங்க, நீங்க தெலுங்கு பேசுறவங்க, நீங்க என்ன இருந்தாலும் வேற்றுப்புலத்தை சார்ந்தவர்கள். அதனால அவங்க நேரடியா என்ன பண்ணல, அவங்கள குறிப்பிட்டு பாடல. சின்ன சின்ன வட்டார மையங்களாக விளங்கக்கூடிய பாளையங்களை மட்டுமே அவங்க புகழ்ந்து பேசினாங்க. அவங்கள பெருவாரியாக உதாசீனப்படுத்தி அவங்கள வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திட்டி தான் வந்து பாடியிருக்காங்க. தன்னுடைய காலத்து அரசர்களை உதாசீனப்படுத்துறேங்கிற பேர்ல, அதாவது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய தமிழ் அரசர்களை அவங்க மிகையாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உயர்வுபடுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதன் பின்புலமாக அமைகிறது? சமுதாய சித்தரிப்பா அப்படிங்கிற வகையில அடங்கக்கூடியது. அப்ப இதெல்லாமே சமுதாய சித்தரிப்பு. புரியுதுங்களா? அடுத்தது குடியிருப்பு. குடியிருப்புனா எதனை நோக்கி போகுது? எதெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு அமையும்? கிராமம், நகரம். வாழிட சூழல்கள் தான் நம்ம வந்துட்டு குடியிருப்புகள்னு சொல்றோம். அது கிராமமும் இருக்கலாம், நகரமாக இருக்கலாம். சோ கிராமத்தை பத்தி சித்தரிப்பு எப்படி இருக்கும், நகரத்தை பத்தின சித்தரிப்பு எப்படி இருக்கும்? சரி, இந்த கிராமத்து வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிராமப்புற சூழல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு அடையாளங்களை காட்டக்கூடிய வகையில சின்ன குறைஞ்ச மக்கள் தொகை, ஜாதி கட்டுப்பாடு, வீம்பு, சண்டை சச்சரவு, நாட்டுப்புற சிறு தெய்வங்கள், குறைந்த அளவிலான போக்குவரத்து, இந்த மாதிரி சொன்னது யாரு? ராஜம் ஐயரினுடைய கமலாம்பாள் சரித்திரம் தான் இதனுடைய முன்னோடி. சோ இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வேங்கடரமணி, அதுக்கப்புறம் புதுமை பித்தன், செல்லப்பா, அழகிரிசாமி, இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 70கள்ல முக்கியமாக கரிசல் நிலத்து வாழ்க்கையை சித்தரிச்சவர் யாரு? ராஜநாராயணன். அவரை தொடர்ந்து பூமணி உள்ளிட்ட நபர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, இது வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்ல, நல்லா தெளிவா இருக்கு, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல, மனப்பாடம் ஆயிடுச்சு. சமுதாய குழுக்கள். சமுதாய குழுக்களை பத்தி பேசினது யாரு? ராகுல் சங்கரதாயன். என்ன நூல் எழுதியிருக்கிறாரு? சிந்து முதல் கங்கை வரை, வாழ்க்கா முதல் கங்கை வரை. காப்பிய நாவல்கள்ல வரலாற்று அடிப்படையில சிறப்பாக அமைந்துள்ள நாவல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சமுதாய குழுக்களாக உடல் ஊனமுற்றவர்களோ அல்லது மனம் பிறந்து வாழக்கூடியவர்களோ, இந்த மாதிரி விளிம்பு நிலை மாந்தர்களை பற்றியோ அல்லது அலிகள், அரவாணிகள், திருநங்கையர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரிவினர்கள் பற்றியோ சமூக உணர்வோடு கலை இலக்கியங்கள்ல சித்தரிக்கக்கூடிய பல வடிவங்களை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதுக்கடுத்து சடங்குகள் முதலியவற்றையும் ஆராய்வது சமுதாய மானிடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள், அவற்றினுடைய நம்பிக்கைகள், சடங்குகள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது சமுதாய மானிடவியல். இது ஒரு தனித்துறை. மானிடவியல் அப்படிங்கிறது ஒரு வகையில நம்ம எதை சொல்லலாம், சமுதாயவியல் அப்படின்னு சொல்லலாம். தற்கால புனைகதை இலக்கியத்திலும் தனித்தனி குழுக்களும் அதனுடைய பழமையான சடங்குகளுக்கும் மரபுகளுக்கும் இடம் பெறக்கூடிய காரணத்தினால அதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அந்த மாதிரி மானிடவியல்ல பெரும்பங்கு வகித்த நபர் யார்? மானிடவியல் ஆராய்ச்சியில வானமாமலை. நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சியில மானிடவியல்ங்கிறது பெரும் பங்கு வகிச்சிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ண அறிஞர் வானமாமலை. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா தரவாயிடுச்சு. யாராவது படிக்கல அப்படின்னா திருப்பி நல்லா போய் படிச்சுட்டு வந்துருங்க, சரிங்களா? சமுதாய மதிப்புகள். அடுத்து சமுதாயவியல் அணுகுமுறையில அதிக கவனத்தை பெறக்கூடியது எது அப்படின்னா சமுதாய மதிப்பு அல்லது விழுமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமுதாய உறவுகளினுடைய பிணைப்பிலே நடப்பினுடைய காரணமாக தோன்றக்கூடிய ஒரு சமுதாய உணர்வு வடிவங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி வரையறை செய்யறாங்க? மதிப்பு அப்படின்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சமுதாயம் முழுமைக்கோ அதன் குறிப்பிட்ட ஒரு பிரிவு அல்லது வர்க்கத்திற்கோ உள்ள பொதுவான மனித நடத்தைகளின் நியதிகள் மற்றும் தகவல்களின் தொகுதியே சமுதாய மதிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க நம்ம முன்னோர்கள்
நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நபர் அது ஒரு விஷயத்த சொல்லி வச்சுட்டு போயிருப்பார். சோ அவருடைய நியதிகளையும் தகவல்களையும் நம்ம அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னா பின்பற்றிட்டு போறதுக்கு பேர் தான் சமுதாய மதிப்புகள். அதாவது சமுதாயம் முழுமைக்கோ அதன் குறிப்பிட்ட ஒரு பிரிவு அல்லது வர்க்கத்திற்கோ உள்ள பொதுவான மனித நடத்தைகளின் நியதிகள் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய நடத்தை, அவங்க எந்த மாதிரி நடத்தைகளை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்லக்கூடியதான் மதிப்புகள். சோ அவங்க நடந்துக்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். அதுதான் மதிப்பும் மரியாதையும். அவங்க நடந்துக்கிறதுக்கு மாறா நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன இப்படி நடந்துக்கிற, 4 பேர் எப்படி நம்மள மதிப்பான்? அவங்க ஒழுங்கா சட்டை போட்டா நம்மளும் ஒழுங்கா சட்டை போடணும். அவங்க சட்டை போடலன்னா நம்மளும் சட்டை போடக்கூடாது. சோ சமுதாயத்துல மற்ற நபர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ நம்மளும் எப்படி இருக்க வேண்டும் அவ்வாறே இருக்க வேண்டும். அப்ப சமுதாயம் முழுமைக்கோ அதன் குறிப்பிட்ட ஒரு பிரிவு அல்லது வர்க்கத்திற்கோ உள்ள பொதுவான மனித நடத்தைகளின் நியதிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சமுதாய மதிப்புகள். நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு பேரு தான் என்னது, சமுதாய மதிப்பு. சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நம்ம சாதி சனம்லாம் நம்மளை எப்படி மதிக்கும், ஒழுங்கா அப்படி போ இப்படி வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்ப ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க பின்பற்றக்கூடிய அந்த ரூல்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சக்தி வாய்ந்த குழுவினரின் அல்லது ஆளும் வர்க்கத்தினரினுடைய விருப்பங்கள் அரசியல் சட்ட தகுதி பெற்று சட்டங்களாக மாறுது. அப்ப ஒரு ஆளும் வர்க்கத்தினர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுதான் நம்ம சட்டம்னு சொல்றோம் இல்லையா. அரசர்கள் சொன்னா அதுதான் சட்டம். என்ன சட்டமா? ஆமா சட்டம். ஏன்னா அவங்க ஆள்கிறார்கள். அதன் அடிப்படையாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்றதன் அடிப்படையாக நம்ம செயல்படணும். சமுதாய மதிப்புகள் மக்கள் கருத்தின் சக்தியிலும் அவங்களுடைய உள்ளார்ந்த பற்றுறுதிகள், பழக்க வழக்கங்கள், வளர்ப்பு முறைகள் முதலியவற்றின் சக்தியிலும் என்ன பண்ணுது, நிலை கொண்டு காணப்படுகிறது. அப்ப சமுதாய மதிப்புகள் எவற்றில் காணப்படுகிறது? மக்கள் கருத்தின் சக்தியில், அவர்களினுடைய உள்ளார்ந்த பற்றுறுதிகள், பழக்க வழக்கங்கள், வளர்ப்பு முறைகள். சோ இதுலதான் என்ன பண்ணுது, நிலை கொள்ளுது. குறிப்பிட்ட சமுதாய பொருளாதார உருவாக்கங்களின் பின்னணியில வரலாற்றின் அடிப்படையில தோன்றக்கூடியதுதான் சமுதாய மதிப்புகள். இந்த கேள்வி அத்தனையும் ரொம்ப முக்கியம். சமுதாய மதிப்புகள் என்றால் என்ன? குறிப்பிட்ட சமுதாய பொருளாதார உருவாக்கங்களின் பின்னணியில் வரலாற்றின் அடிப்படையில் தோன்றக்கூடியது. இதெல்லாம் எதுல கேட்பாங்க? கூற்று காரணத்துல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, கூற்று காரணத்துல கேட்பாங்க. சோ அதனால மாறக்கூடியது, நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடக்கூடியது. அப்ப ஒரு சமுதாயம், இப்ப சங்ககால சமுதாயம் இருக்கு அப்படின்னா அந்த காலத்து மக்கள் அவங்களுடைய பொருளாதார உருவாக்கங்களின் பின்னணியில அந்த வரலாற்றின் அடிப்படையில தோன்றக்கூடியதான் சமுதாய மதிப்புகள். அன்றைய காலகட்டத்துல எல்லாரும் நகை நட்டோட வாழ்ந்திருக்காங்க. நிலபுலம் வச்சிருந்தா அவன் தான் நல்ல விவசாயம் பண்ணா அவன் தான் மதிப்பு மிக்கவன். அதனால அது அன்றைய கால பின்னணியில அதனுடைய வரலாற்று அடிப்படையில அந்த மதிப்பு நமக்கு தோன்றுது. இன்றைய காலத்துல நீங்க விவசாயின்னு சொன்னா எவனாவது மதிப்பானா? நான் ஐடி கம்பெனில சொன்னாதான்